விட்டு கை நிறைய கருவேப்பிலை ஃபிஷ் ஆட் பண்ணிடலாங்க இருக்கும்ல. அதை நான் ஒரு மட்டும் தாங்க நான் ஊற விட்டேன். நான் வந்து நான் டோட்டல் ஒரு குட்டி அந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு லைக் இந்த மாதிரி அப்பா எனக்கு மறந்துருச்சு எக்ஸாக்டா பண்றேன் குர்த்தியோட மீஷோ. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. இந்த வீடியோ ஃபுல்லா நான் உங்க கூட இன்னைக்கு என்ன ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் பார்சல் வந்ததுன்னு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த விளாகும். இந்த டைம் இந்தியால இருந்து எங்க அத்தை மாமா வந்து கொரியர் அனுப்பியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டே இருந்தது தான். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லயும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். எங்க அத்தை மாமா வீட்டுல இருந்து வந்த பார்சல் தான் இன்னைக்கு நம்ம ஓப்பன் பண்ண போறோம். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். அது போக கமெண்ட் செக்ஷன்ல ஒன் ஆஃப் த ஸ்வீட் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு கொரிக்கும் ரிப்ளை பண்ணிடுறேங்க அப்படியே. ஸோ அப்புறமா எனக்கு தெரிஞ்ச 2-3 இன்ஃபர்மேஷனையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படியே பார்சல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணதுல வந்து லாஸ்ட் டைம் நான் கொரியருக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்து அனுப்பின கொரியர் வந்து நான் போடும்போது ட்ரெஸ் எங்க ஷாப் பண்ணியிருந்தீங்க, அதோட லிங்க் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி ஷாப்பிங் வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா எங்க ஊர் லோக்கல்ல தான் நான் வீடியோ கால் பண்ணி தான் நான் ஷாப் பண்ணிப்பேங்க. ஸோ அது போக நான் ஒரு 2-3 டீலர் கிட்ட பண்ணேன். பட் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நான் ஷேர் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படிதான் நான் ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ காலில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். எங்கள் ஊர் லோக்கலில் தாங்க நான் எடுத்தேன். ஸோ அவங்க வந்து ஆன்லைன் ஷிப்பிங்லாம் பண்ணலை. சரி, ஓகே, நம்ம உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அப்படியே வந்துட்டு சிப்ஸு தாங்க அனுப்பிச்சிருந்தாங்க. இது அப்பாவும் மாமாவும் சேர்ந்து வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது வந்து எங்க ஊர்ல வந்து ரணதீரனுக்கும் மிதிலனுக்கும் பிடிக்கும். இந்த முறுக்கு வந்து ரணதீர குட்டியும் மிதிலன் குட்டியும் நாங்க இந்தியாவுக்கு போயிருக்கும் போது சின்ன பிள்ளையா இருக்கும் போது நைட்லாம் இந்த முறுக்கை வந்து ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. கீழே எல்லாம் போட்டு விளையாடுவாங்க. இது சாப்பிட்றத கீழே போட்டு விளையாடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. இல்லை, மிதிலன் குட்டி சொல்ல வந்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்தியா போயிருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது ஈவினிங் டைம்லாம் அங்கே வாசலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம், அரட்டை அடிச்சிட்டு இருப்போங்க. அந்த டைமில் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ சிப்ஸு எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரீட் டாக்குக்கு போட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருப்போம். அதை தான் தம்பி சொல்கிறான், ஸ்ட்ரீட் டாக் போட்டு நம்ம விளையாடுவோம் சார் சொல்கிறாரு, கேளுங்களேன். கப்பக்கலை பனானா சிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் போட்டிருந்தேங்க. இதை நான் ஃபைனலாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வெயிட். இதுவுமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். எங்கள் அத்தை வந்துட்டு சீவல் மாதிரி வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் தான். இது ரெண்டுமே, இது சீவல், இது முறுக்கு, இது வந்துட்டு பனானா சிப்ஸு. ஃபர்ஸ்ட் நான் ஸ்நாக்ஸாக எடுத்துடுறேங்க. அதுக்கப்புறம் பிரியாணி வரதுக்குதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஸ்நாக்ஸ் தான். எள்ளுருண்டை இதுக்குள்ள இருக்கு. இது ஃபுல்லா இருக்குது ஸ்நாக்ஸ் தான். எள்ளுருண்டை, அப்புறமா சேவு, அப்புறம் பனானா சிப்ஸு, அதுக்கப்புறம் முறுக்கு. அதுக்கப்புறமா நான் போட்டிருந்த 2 ட்ரெஸ்ஸு.
ஸோ ரெண்டுமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தான் போட்டிருந்தேங்க. அதுக்கப்புறம் இந்த டைம் நான் எங்க ஊர் கடை லோக்கல் ஷாப்லயே நான் இட்லி சட்டி வந்து வாங்க சொல்லியிருந்தேன். இது வந்து வடகம் எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அத்தை தான் போட்டு அமிச்சாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் அங்கே கிளைமேட் நல்லா வெயில் அடிக்குதுல்ல, ஸோ அதனால இந்த டைம் அமைச்சிருக்காங்க. இது வந்து அரிசி வடகம் தான். இது ஃபுல்லாவே வடகம் தான். நாங்கள் இதுவே ஒரு 3 months வரைக்கும் வச்சு ஓட்டிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா இது ஓப்பன் பண்ண ஸ்நாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இதுவும் வடகம் தான். இதுவும் அத்தை தான் போட்டு அமைச்சது. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ல, சர்க்கிள் ஷேப்ல, அது வந்து நீல நீளமா இருக்கும். இது வந்து ரவுண்ட் ரவுண்டா இருக்க மாதிரி வடகம். இது வந்து நாங்க காஃபிக்கே ஒரு ஸ்நாக்ஸா வச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லாவே வரும். என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். ரணதீரனும் நல்லா சாப்பிடுவான். அவனுக்கு வடகம் வறுத்து கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இது இங்கெல்லாம் நம்ம வடகமே போட முடியாது. கிளைமேட் எப்படி இருக்குங்கிறத நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ட்ரை பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எள்ளுருண்டை. எள்ளுருண்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எள்ளுருண்டை வந்து போட்டே அமைச்சிருக்காங்க. எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்குமே ரொம்ப பிடிக்குங்க இது. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து குக்கர் கேட்டிருந்தோம். ஒரு 3 குக்கர் தாங்க இருக்குது. ஆனால் ஒன்று வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது வந்து நம்ம மட்டன் சிக்கன்லாம் பண்ணும்போது பண்ணலாம். அடுத்த 2மே ரொம்ப குட்டியாக இருக்கும். அதில் ஒன்று வந்து சுத்தமாக விசிலே வர மாட்டுக்கு. மேலே இருக்க அந்த நாபு வந்து போயிடுச்சு. ஸோ அதனால நாங்கள் குக்கர் கேட்டிருந்தோம். ஸோ அதனால அத்தை வந்து வீட்டில் இருந்ததை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. குட்டி குக்கரா நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி. ஸோ நாங்கள் உட்காந்து அடுத்து மாட்டுவோங்க. நான் சொன்னேன்ல, மித்துலனுக்கு வந்து இந்த முறுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பால் முறுக்கு. இது எங்கள் ஊரில் தான் கிடைக்கும். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கெட் அமைச்சிருக்காங்க. ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ண அந்த முன்னாடி பேக்கில் 1 காமிச்சேன். அது போக 2, டோட்டல் 3 இது. அதுக்கப்புறமா சிப்ஸ் அமைச்சிருக்காங்க. இது வந்து அப்பா கேரளாலேருந்து அமைச்சது. அப்பா வந்து கொடுத்து விட்டாங்க. இது வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து பலாப்பழம் சிப்ஸும் பொட்டேட்டோ சிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்நாக்ஸ் தாங்க இந்த கொரியெல்லாம் கொஞ்சம் அதிகம். அதுக்கப்புறமா சீவல் கொடுத்து அமைச்சிருக்காங்க. இது கடையில் வாங்கினது. சீவல் வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்க்ரப்பு வந்து அத்தை கொடுத்து விட்டுருக்காங்க. இந்த டைம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் ஆர்டர் பண்ணதே கிடையாது. நான் யூஸ் பண்ணுறது இந்த ரவுண்டாக இருக்கிற மாதிரி அலுமினியம் ஃபாயில் தான். ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருக்காங்க. நல்லா இருக்குங்க. நான் இது அமேசானில் பார்த்தேன். எனக்கு இங்கே இருக்க அமேசானில் தெரியலாமா, இங்கே இருக்க கடையிலையுமே தெரியல. அதனால அங்கேருந்து கொடுத்து விட்டுருக்காங்க. எத்தனை பீஸ்னா 5 பீஸ் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ அதுக்கப்புறமா இதுதாங்க ஹைலைட்டு. இதுக்காக தான் நாங்கள் கொரியரே பண்ண சொன்னோம். ஸோ அதோட சேர்த்து எல்லா ஸ்நாக்ஸ் சேர்த்து அனுப்பிச்சிட்டாங்க. இட்லி சட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இட்லி 3 இட்லி அது எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அதனால அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா 7. ஒரு இதில் வந்து 7 இட்லி அவிக்கலாம். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா 5 இது அவிக்கலாம். இது போக கீழே வந்துட்டு நம்ம இடியாப்பமோ கொலக்கட்டையோ பண்ணுற மாதிரி 2 பீஸ் வரும். ஹேண்டிலுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. ஈஸியாக நம்ம எடுத்தோடனே டக்குன்னு சுடாத மாதிரியும் இருக்குது. மெயினே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நம்ம கழுவி டெய்லி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லாவே ஈஸி டு ஹேண்டில் மாதிரி இருக்குது. அது மாதிரி இதோட இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது.
கொஞ்சம் அகலமா இருக்கு. நம்ம உள்ள முட்டை வச்சு அவிச்சுக்கலாம். அப்புறம் மேல வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கூட குக் பண்ணி பொரியல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட தட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்ததுங்க. ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கு. நான் ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேன். அந்த உள்ள வந்து ஒரு தட்டு வரும், இடியாப்ப தட்டு மாதிரி. அதுக்கப்புறமா இந்த 2 இது வச்சிடலாம். அதுக்கப்புறமா சேவு எல்லாமே 2 பேக்கெட் கொடுத்துருக்காங்க ஸ்நாக்கு. சேவு 2, அதே மாதிரி எள்ளுருண்டையும் 2, அதுக்கப்புறம் முறுக்கும் 3 பேக்கெட்டு. அதுக்கப்புறம் நான் மீஷோல வந்து ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேங்க. நான் ஓபன் பண்ணி காட்டும் போது கடைசியா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை பத்தின ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு, நான் சொல்றேன். ஆக்சுவலி வந்து எங்க ஊர் அம்மன் கோவில் செலிப்ரேஷன் பொங்கலுக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு ஒவ்வொரு இயருமே ஒரு டவல்ஸ் அப்படி இல்லைன்னா துண்டு, ஒவ்வொரு இயருமே துண்டு கொடுப்பாங்க, நல்லா பெருசா இருக்க மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 16 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 16 இயர்ஸ். ஸோ இதுதான் அந்த டவல்ங்கிற மாதிரி. அதுல வந்து எல்லாரோட பேருமே போட்டிருப்பாங்கங்க, நேமோட சேர்ந்து வரும். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் பங்குனி பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடுற எல்லாருக்குமே இது கொடுப்பாங்க. ரொம்ப பயங்கரமா வேர்க்கும் பங்குனில, தெரியும். அதுவும் எங்க ஊர் மதுரை சைட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாவே வேர்க்கும். ஸோ அந்த டைம் வந்து கோயிலுக்கு வர எல்லாருக்குமே இது வந்து துடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் 16 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி இயர் வந்து ஒரு கலர் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும். இந்த இயர் வந்து எல்லோ செகண்டா இருக்கிறது. அவங்க வந்து ஒரு டீமா சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ பீப்புள்ஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000ல இருந்து 4000 வரைக்கும் இருப்பாங்கங்க பீப்புள்ஸ். அவ்வளோ டவல்ஸ் அடிச்சு எல்லாருக்குமே கொடுப்பாங்கங்க, வர்ற எல்லாருக்குமே. எங்க ஊர் பொங்கல் பத்தி நிறைய ஷேர் பண்ணணும். டைம் கிடைக்கும் போது நான் சொல்றேங்க ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே. அதுக்கப்புறமா எங்க அம்மா வந்துட்டு சாம்பார் பொடி கொடுத்து விட்டாங்க கொரியரோட சேர்த்து. லாஸ்ட் டைம் அம்மா கொரியர் பண்ணியிருக்கும் போது நான் சாம்பார் பொடி வந்து இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த சாம்பார் பொடி காலி ஆயிடுச்சுங்கிறதே நான் கொரியர் வந்ததுக்கு அப்புறம் தான் நோட் பண்ணேன், எவ்வளோ ஆக்டிவா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இப்போ நான் வந்து ஒவ்வொரு டைமும் மசாலா அரைச்சி தான் எவ்ரிடே குழம்பு வச்சிட்டு இருக்கேன். அதனால அம்மா சேர்த்து நான் கொடுத்து விட்றேன் அப்படின்னாங்க. இது வந்து சாம்பார் பொடி. சாம்பார் பொடி வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு வரும் யூஸ் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா இன்னொரு சாம்பார் பொடி, 2 அம்மா வந்து சாம்பார் பொடி கொடுத்து விட்றேன்னாங்க. ஸோ இது வந்து 6 மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி 2 பேக் கொடுத்துருக்காங்க. மாதம் மாதம்லாம் கொரியர் பண்ண மாட்டாங்கங்க. இது வந்து 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் இந்தியா போயிட்டு வந்து. அதுக்கப்புறம் இப்போ 2 கொரியர் பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மா வீட்டிலேருந்தும் அத்தை வீட்டிலேருந்தும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அத்தை வந்து முறுக்கு கொடுத்துருக்காங்க, முறுக்கு பொடி. அதாவது நீங்கள் எப்போ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு முறுக்கு மாதிரி பிழிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க அத்தை. எனக்கு வந்து சாட்டர்டே சண்டேல ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணும்போது அதோட ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் கேட்டுட்டு நான் ட்ரை பண்ணும்போது அது எப்படி பர்ஃபெக்டாக வந்துடுச்சா இல்லையாங்கிறதையும் நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நாங்கள் நோட் பண்ணவே இல்லைங்க, எங்களோட மைக் ஒர்க் ஆகலை போல். அதை நான் வந்து வீடியோ பேசும்போது தாங்க நான் நோட் பண்ணேன். ஸோ அதுவே தெரியாமல் நாங்கள் அவ்வளோ நேரம் கேப்சர் பண்ணியிருக்கோங்க. பாதி வீடியோவுக்கு தான் வாய்ஸ் ஓவர் இருந்தது, அப்புறம் பேக் வந்து எதுவுமே இல்லை. அதனால நான் பேசுகிறதும் அதுவும் கொஞ்சம் டிஸ்கனெக்டாக இருந்ததுன்னா என்னை ரொம்ப மன்னிச்சுக்கோங்க, வெரி சாரிங்க. அது வந்து டிஸ்கனெக்ட் ஆனது சார்ஜ் இல்லாமல் இருந்தது, எனக்கு தெரியவே இல்லை. லாஸ்ட் டைம் பார்சல் வந்திருந்தப்ப எள்ளு பொடி இட்லி பொடி கொடுத்துருந்தாங்கங்க. இந்த தடவை பருப்பு பொடி கொடுத்துருக்காங்க. என் ஹஸ்பண்ட்க்கு பருப்பு பொடினா ரொம்ப பிடிக்கும். ஸோ லாஸ்ட் டைம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அம்மா அந்த டைம் பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க. வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க, முறுக்கு பிழிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இப்ப நான் எடுக்கிற பேக்குமே அந்த முறுக்கு பொடி பேக் தாங்க. 2 பேக் சேர்ந்து வந்திருந்தது. இந்த டைம் கொரியர் பண்ணும்போது நோட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருடவேகாலருந்து எப்பயுமே பார்சல் பண்ணும்போது பேக் வந்து கொஞ்சம் விராப் எல்லாமே நல்லா போட்டே பண்ணுவாங்கங்க. எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா உள்ள இருக்க பேக்டு ஐட்டம தவிர்த்து நமக்கு எப்படினாலுமே ஒரு 1 1/2 ஆர் 2 கேஜி எக்ஸ்ட்ரா தாங்க வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 8 கேஜி கொரியர் பண்ண சொல்றோம் அப்படிங்கும்போது, ஒரு 2 கேஜி பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸு, அவங்க விராப் பண்ணியிருக்கிறது, அப்புறம் அந்த கவரு, அது எல்லாத்துக்குமே சேர்ந்து தாங்க வருது. நம்ம பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 2 கேஜிக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 2 கேஜிக்கு தான் நம்ம நார்மலா எப்பயுமே பே பண்ணுவோம். அதுக்காக இது மாரி சேஃபா நமக்கு அனுப்பியிருக்காங்கல்லங்க. ஸோ அப்படி நினச்சு நம்ம ஓகே தான். ஏன்னா நமக்கு கையில வர திங்ஸ் வந்து எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட் அண்ட் சேஃபா தாங்க வருது. இந்த டைம் நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் போட்டிருந்தேன். ஒரு 2 ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் ஒண்ணே 1 மீஷோல போட்டிருந்தேங்க. நான் ஃபர்ஸ்ட்டா காமிச்ச குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோல போட்டிருந்தது. இட்ஸ் லைக் ஒயிட் வித் கிரீன் ஷேடட்ல இப்ப நான் காமிச்சேன்லங்க. அது வந்து மீஷோல போட்டிருந்தேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 400 நினைக்கிறேங்க. எனக்கு மறந்துருச்சு எக்ஸாக்ட்டா. உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா, வீடியோக்கு கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு லிங்க்க வந்து ஷேர் பண்றேன். குர்த்தியோட மீஷோ லிங்க். 2 இட்லி தட்டு, அது போக இந்த மாதிரி ஒரு மினி இட்லி வர்ற மாதிரியும் நாங்க வீடியோ கால்ல பார்த்து செலக்ட் பண்ணியிருந்த அந்த இட்லி தட்டும் வந்திருந்தது. அத்தையும் மாமாவும் கடைக்கு போய் தாங்க வீடியோ கால் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்க மாதிரியே எடுத்து குடுத்தாங்க. ஸோ அது எங்களுக்கும் கழுவி திரும்ப அதாவது இங்க நெறைய ரொம்ப ஸ்பேஸ் கிடையாதுல்லங்க. எங்க கிச்சன் குட்டி கிச்சன் தான். அப்படியே இருந்தாலும் நம்ம வந்து கழுவி கழுவி கவுத்தும்போது ரொம்ப பெருசா இருந்தா நமக்கு அது ஏதோ இடத்த ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா தான் கேட்டிருந்தேன். அப்புறமா ஒரு இடியாப்ப தட்டும் கீழ பெருசா வரும். அதுல நம்ம கொழக்கட்டையோ, வெஜிடபிள்ஸோ கூட அவிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா, இதுவுமே நான் எங்க ஊர்ல இருக்க லோக்கல் ஷாப்ல தாங்க நான் வீடியோ கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் ஷாப் பண்ணும்போது அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்குறேங்க. அவங்க அலோவ் பண்ணாங்க அப்படின்னா நான் லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரியல அந்த மாதிரி ஷேர் பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த கடையில் எடுக்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க. ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே யூனிக்காக இருக்கும், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி இங்கே ஃபங்க்ஷன் ஏதாவது போனோம் அப்படின்னா கொஞ்சம் இப்படி லைக் ஃப்ளோரலாக போட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேங்க. அதோட ஷால் பார்த்தீங்கன்னா சம்திங் யூனிக்காக இருந்தது. மேலே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரி ஒர்க்ஸ் வச்சு அப்புறம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஒர்க்கும் இருந்தது. இந்த குர்த்தி லாங் குர்த்தியோட கீழே வர அந்த ஃப்ளோரல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் செட்டைன் கிளாத் மாதிரி தான் நல்லா வலுவலுன்னு இருந்ததுங்க. உள்ளவே 2-3 லேயருமே கொடுத்துருந்தாங்க. அது போக நெட்டுமே உள்ளே இருந்தது. நம்ம வேணாட்டி நெட்டை கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இட்ஸ் லைக் நம்ம குர்த்தி போடும்போது கீழே கொஞ்சம் ஒரு நல்லா பஸ்ன்னு காட்டுற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால அதுவுமே சேர்ந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஷாப்பில் தாங்க நான் எப்போயுமே ரெகுலராக குர்த்திஸ் வந்து எடுப்பேன். அது போக நான் சொன்னேன் இல்லைங்க இடியாப்பத்தட்டு, இந்த இடியாப்பத்தட்டும் இது தாங்க. இதுவுமே அந்த இட்லி சட்டிக்குள்ளேயே வந்துடும். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்குள்ளேயுமே பாருங்களேன் வச்சு வச்சு கொரியர் அனுப்பியிருக்காங்க. மாமா தாங்க இந்த டைம் கொரியர் பேக் பண்ணுறதுக்கே போயிருந்தாங்களாம். ஸோ இது இன்னொன்று நான் ஆர்டர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸுங்க. ஐ திங்க் சேம் பேட்டர்ன் தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வர்றது வந்துட்டு அது வந்து பிளெயினாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மடிப்பு வர மாதிரி இருக்குங்க. இட்ஸ் லைக் ஒரு நம்ம ஒரு கீழே ஒரு ஸ்கர்ட் போட்ட ஒரு ஃபீல் இருக்கும். இதுவுமே மேலே வந்து இட்ஸ் லைக் மைல்டு ஆரி ஒர்க் வச்சது தான். ஷால் வந்து நார்மல் பிளைன் ஷால் தான். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் எதனால் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேங்க. ஏன்னா இங்கே ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப 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 பயங்கரமான காசுங்க. இந்த ஒரே ஒரு குர்த்தி எடுக்கணும் அப்படின்னாலே இங்கே இருக்கிற லோக்கல் இந்தியன் ஷாப்ஸ்க்கெலாம் போனோம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸையே நான் $250 கொடுத்து வாங்கணுங்க. அதுவே கம்மின்னு தான் சொல்லுவேங்க. அதை விட அதிகமாகலாம் வைப்பாங்க. அதுக்கு நம்ம 4-5 ட்ரெஸ்ஸு நம்ம எடுத்து கூட கொரியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ப்ரைஸு. ஸோ அதனால் நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் இந்தியன் வியராக ட்ரெடிஷ்னலாக ஃபங்க்ஷன் போகும்போது போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு சேர்த்து ஹிப் பெல்ட்டும் கொடுத்துருந்தாங்கங்க. அந்த ஹிப் பெல்ட்டுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸோட அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் லைக் பெல்ட் போட்டு வியர் பண்ணுற மாதிரி. அம்மா வீட்டில் இருந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் அனுப்பும்போது கொஞ்சம் அதிகமாகவே போட்டு அனுப்புவேங்க.
ஏன்னா என் தங்கச்சி இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி எடுத்து வச்சு கொரியர் பண்ணும்போது, இப்ப சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நானு ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் ஓரமா ஸ்டிச்சஸ் நானே பண்ணிப்பேன். கையிலேயே ஸ்டிச்சஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் டைட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப. அந்த மாதிரி எல்லாமே என் தங்கச்சி பார்த்து எடுத்து குடுத்து அனுப்புவாங்க பார்சல்ல. சம்டைம்ஸ் பார்சல் ஓப்பன் பண்ணும்போதே இட்ஸ் லைக் ஃபீல் ஒரு சென்சிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா ஊர்லேருந்து பார்சல் வந்திருக்கு. அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம மிஸ் பண்ணும்போது மட்டும் தாங்க வருமே தவிர்த்து, என்ன ஒரு பார்சலுக்கு இவ்ளோ பேசுறாங்க, அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட்ல ஓடும் கண்டிப்பா கேட்குறவங்களுக்கு. அது 1 இயர், 2 இயர், 3 இயர்ஸ் பார்க்காம இருக்கும்போது ஒரு பார்சல் அனுப்பும்போது தாங்க, அதோட ஒரு சம்திங் சொல்லயே முடியாதுங்கிற அளவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குங்க. இவ்வளோதாங்க கொரியர்ஸ் வீட்ல இருந்து வந்திருந்தது. அத்தை, மாமா அனுப்பியிருந்தாங்க இந்த டைம். இந்த வீக் ஒரு ரெசிபி பார்த்துடலாமாங்க. எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சான்ஸ்லெஸ் அண்ட் யம்மி டேஸ்ட்டா இருக்குங்க. 100% நான் கேரண்டி தரேங்க அதுக்கு. அது மட்டும் இல்லாம ஹெல்த்தியாவும் இருக்கும். அந்த மாரி ஒரு ரெசிபி தான். நான் இந்த டைம் வந்து மேக்ஸிமம் நான் எப்பயுமே ஃபிஷ் இங்க தாங்க வாங்குவேன் ஹெச்மார்ட்ல. இந்த ஒரு 2 மீன் எடுத்துட்டு வந்தேங்க பாம்பட் ஃபிஷ்ஷு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $21. 2 மீன். ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே ஒரு மீனை வந்து குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. இன்னொரு மீனை வந்து பசங்களுக்கு வறுத்துடலாம். ஏன்னா ரணதீரா குட்டிக்கும் மிதிலனுக்கும் ஃபிஷ் ஃப்ரைனா போதுங்க. அதுவும் மீன் குழம்புனா சொல்லே தேவையில்ல. நாங்கள் மீன் பிரியாணின்னு பேப்பரில் எழுதி கொடுத்தாலே சாப்பிட்ருவோங்கிற கேட்டகரி. அதனால சரி ஓகே அவங்களுக்கு பிடிச்சத இந்த வீக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. இன்னைக்கு வந்து நான் பீச் ஸ்டைல் மசாலா தாங்க ரெடி பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி பண்ணுனேன் அப்படிங்கிறத அப்படியே ஷேர் பண்ணேன். வாங்கிட்டு வந்த உடனே மஞ்சப்பொடி உப்பு போட்டு லைட்டாக கழுவிடுவேங்க. கழுவிட்டு பிரித்து வைப்பேன். அதாவது இது குழம்புக்கு அப்புறம் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே பாம்பட் ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து கொஞ்சம் தாங்க முள் இருக்கும். நிறையா ஃப்ளஷ் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா திருப்தியாக ஒரு மீன் குழம்பு முள்ளே பார்த்து பார்த்து எடுக்காமல் சாப்பிட்ணும் அப்படின்னா பாம்பட் ஃபிஷ் எடுத்துகிட்டு வரலாங்க. பார்த்தீங்கன்னா நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன்னா சென்டரில் கொஞ்சமாக முள் இருக்கும். கொஞ்சம் தாங்க முள் இருக்கும். நான் அதுலேயும் பிக் பண்ணுவேன். அதிகமாக ஃப்ளஷ் இருக்க மாதிரி கறி இருக்க மாதிரி பீசஸாக நான் தனியாக எடுத்து மீன் வறுக்கிறதுக்கு வச்சுக்குவேங்க. அப்புறம் இந்த மாதிரி உடஞ்சிருக்கிறது குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நான் குழம்புக்கு நார்மலாக நீங்கள் வந்து சக்தி மசாலா அப்புறம் நிறைய பொடிலாம் இப்போ வந்துருச்சுங்க. பேக்கர் ஐட்டம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ் ஃபிஷ் குழம்பு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பயுமே பேக்டு மசாலாஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். நான் பண்ணது கிடையாது. அதனால நான் சொல்கிறேங்க. நான் வந்து எப்பயுமே ஹோம்மேட் மசாலா ரெடி பண்ணி தான் பண்ணுவேன். சாம்பாருக்கு மட்டும் தாங்க சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவேன். மீனோட மண்டை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க? எங்கள் வீட்டில் எனக்கும் மிதிலன் குட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிட்றதுக்கு என்னவோ தெரிலங்க. எங்களுக்கு ஃப்ளஷ்ஷை விட அதோட மண்டை வந்து டேஸ்ட்டாக இருந்த ஒரு ஃபீல் இருக்கும். நான் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம அப்படியே மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம். பீச் ஸ்டைல் மீன் வறுவல் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. பேனில் சிம்மில் வச்சே பண்ணுங்க எல்லா ப்ராசஸும். 1 ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, கை கருவேப்பிலை, 2லிருந்து 3 வத்தல், 1 ரெட் காஷ்மீரி சில்லி வத்தல், அதுக்கப்புறமா 2 கிராம்பு, பே லீஃப்லேருந்து நான் கொஞ்சமாக பிச்சு எடுத்திருக்கேன். நிறைய போட்டுட வேணாங்க. ஒரு டேஸ்ட்டுக்காண்டி ஒரு குட்டி பீஸாக இருக்கும். இந்த மாதிரி அம்மா வந்து லாஸ்ட் டைம் கொரியர் கொடுத்து விட்டுருந்தாங்க. பே லீஃப் இதெல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போதுமே நான் அதுலேருந்து கொஞ்சமாக கிழிச்சு எடுத்துக்குவேங்க. இந்த மாதிரி தான் கிழிச்சு எடுத்திருக்கேன். இது வந்து அப்பா கேரளாலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வருவாங்க. அங்கவே காய வச்சு கடுகு, ஒரு துண்டு பட்டை, 2 குட்டி வெங்காயம், இதிலிருந்து 6 பல்லு தேங்காய், 4 பீஸ் ஆஃப் பூண்டு எடுத்துக்கோங்க. நான் அடுப்பை ஆன் பண்ணலங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ தான் நாங்கள் அடுப்பவே ஆன் பண்ண போகிறேங்க. எல்லாமே அப்படியே சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்து விடுங்க. கருகிடக்கூடாதுங்க. லைட்டாக அந்த மசாலா வாடை வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. வறுவல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய துண்டு எடுத்துக்கோங்க மீன். அப்போ தான் நம்ம மசாலா மேக்னேட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், மீன் வறுவல் எப்படிங்க ஹெல்த்தியாக பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனுனாலே அது நமக்கு ஹெல்தி தாங்க.
அதை எப்படி மீன் வறுவல் ஹெல்த்தியாக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ஆயிலே இல்லாமல் சூப்பர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக தான் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேங்க. நான் எப்பயுமே மீன் வறுவல் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ரொம்ப டீப் ஃப்ரையும் எனக்கு பிடிக்கும். பட் நான் அதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணியே ஊற்ற வேணாங்க. நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி வலுவலுன்னு வரணுங்க. இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண பேன்லே தான் நான் ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ண போகிறேன்னா மேக்னேட் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் தாங்க நான் வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் ஒரு 1 ஹவர் போலலாம் நான் ஊற விடல. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான். இப்போ நம்ம மசாலாவை ஒன்று ஒன்றா எடுத்து ஃபிஷ்ஷில் வந்துட்டு தடவிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது எப்போயுமே நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் தாங்க நான் பண்ணுவேன். அதில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக வரும் நார்மலாக ஃப்ரை பண்ணுறத விட. ஃப்ரை பண்ணும்போது மொத்தமாக 2 டீஸ்பூன் தான் தோசை பண்ணுற அளவுக்கு தாங்க நான் எண்ணெய் விடுவேன். சொல்கிறீங்க அதில் எப்படிங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படியே காமிச்சிருக்கேன். டில் எண்டு வரைக்கும் ஃபிஷ் எவ்வளோ டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக வரப்போகுதுன்னு பார்க்கலாமாங்க. கொரியர் வீடியோவில் வந்து ஒரு சிலருக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்ததுங்க. கொரியர் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா கோல்டெல்லாம் அனுப்புவாங்களா, இல்லை ஜுவல்லரி 1 கிராம் கோல்டெலாம் அனுப்புவாங்களான்னு கேட்டிருந்தாங்க. 1 கிராம் கோல்டு வந்து அனுப்புவாங்கங்க கருட வேகால. ஆனால் நீங்கள் கொரியர் பண்ண அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது 1 கிராம் ஜுவல்லரி நீங்கள் எந்த ஷாப்பில் ஆர்டர் பண்ணிங்களோ அந்த ஷாப்போட பில் இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்து வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணுவாங்கங்க. அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு சில இடத்துலலாம் கருட வேகால வந்துட்டு கொரியர் பண்ணும்போது 1 கிராம் கோல்டெல்லாம் பண்ண மாட்டேக்காங்க. முன்னாடி பண்ணுனாங்க. இப்போ பில்லு கேட்குறாங்கங்க. அதெல்லாம் அட்டாச் பண்ணிங்கன்னா தான் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண போயிடலாமாங்க. அடுத்து நான் இன்றைக்கி வந்து தோசைக்கல் தான் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து 2 டீஸ்பூன் போல் தான் கடலெண்ணெய் விட்டோமா. ஒரு கை நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா இப்போ கேமராவில் தெரிக்குதுங்க. அதனால தான் நான் டக்குன்னு க்ளோஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாங்க. ஒன்று ஒன்றா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நான் ஒரு எக்ஸாக்டாக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தாங்க நான் ஊற விட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் 20 மினிட்ஸ் போல் ஃப்ரீசர்லலாம் வச்சு எடுப்பாங்க. செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தாங்க ஊற விட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. இன்னும் அந்த மசாலாலாம் அப்படியே இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக நல்லா ஃப்ரை ஆகி வருங்க. இப்போ மூடி போட்டே நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே சிம்மில் வச்சு தாங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுட்டு ஒரு 2 or 3 டைம்ஸ் மறுபடியும் மூடி போட்டு திருப்பி விடுங்க. நான் எண்ணெய் எங்கேயுமே ஆட் பண்ணல. நீங்கள் மூடி வைக்கும்போது அந்த ஃபிஷ்ஷில் இருக்க அந்த ஆயிலே உங்களை ஃபிஷ்ஷை வந்து இன்னும் சூப்பராகவே குக் பண்ண விட்டுடுங்க. நம்ம சட்டியில் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஆயில் வைக்கிறேன். இந்த வீடியோ பேசும்போதே எச்சி ஊறுதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஒவ்வொரு தடவையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருக்கேங்க. ஒரே ஒரு லெமன் தான் டோட்டலாக நான் வச்சுருந்த அத்தனை ஃபிஷ் ஃப்ரைவுக்கும் ஒரு குட்டி பீஸ் ஆஃப் லெமன் தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் திருப்பி போடும்போது மட்டும் லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க லெமனை. அப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு மூடி வைக்கும் போதே அந்த ஃபிஷ்ஷில் இருந்தே இருக்கிற வெளிவர்ற எண்ணெயிலேயே அந்த ஃபிஷ் வந்து பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகிடுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். சட்டிலையுமே ரொம்ப ஒட்டாதுங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக சாஃப்டாக குக்காக இருக்கும். இந்த ஃபிஷ் எப்படி உடஞ்சி வந்திருக்குன்னு பார்த்தீங்களாங்க. அப்படியே தொட்டோன்னே அவ்வளோ சாஃப்ட் அண்ட் டேஸ்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி மசாலா போட்டு ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் யாருக்காவது கொடுத்து பாருங்களேன். அடுத்து உங்களை தாங்க சமைக்க சொல்லுவாங்க. எதுவுமே கருகலை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கருவேப்பிலை தான் அழகாக பர்ஃபெக்டாக ஒட்டி அதுதான் கொஞ்சமாக கரிஞ்சிருக்கு தவிர்த்து ஃபிஷ்ஷு வந்து பர்ஃபெக்ட் யம்மியாக இருக்குங்க. இன்றைக்கி மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா நாங்கள் ரைஸு அப்புறமா இந்த பாம்பட் ஃபிஷ் மீன் குழம்பு தான் பண்ணியிருந்தேன். மாங்காய் போட்டு பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு மாங்காய் போட்டு பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் மேக்ஸிமம் அவங்க அதுதான் போட சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக அதை போட்டு தான் பண்ணுவேன். அப்புறமா ஒரு ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் எக்கு.
ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி லஞ்ச் எடுத்துக்கிட்டோங்க. மீன் குழம்பு பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காதுங்க மாங்காய் போட்டு பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு தடவை டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறமா இப்போல்லாம் நான் சாம்பாரில் கூட மாங்காய் தாங்க போடுவேன். புளி ரொம்ப ஊற்ற மாட்டேன். மேக்ஸிமம் மாங்காய் போட்டுட்டு ரொம்ப கம்மியாக தான் புளி ஊற்றுவேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து அதிகமாக புளி ஊற்றினா பிடிக்காது சாப்பாட்டில். அதுக்கு பதிலாக நீ மாங்காய் கூட ஆட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதுதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீக் போடுறேன் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க.